கடந்த 4 ஆண்டுகளில் 909 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விரைவாக மாறிவரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு, அதிநவீன உற்பத்தி திறன் முதலான 8 புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. நம் மாணவர்களின் திறனை மேம்படுத்திடும் வகையில் சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயர்கல்வியில் சமூக நீதியை பேரும் பொருட்டு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தொழிற்கல்வி பயில 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்ற 54,301 மாணவர்களின் கல்வி மற்றும் உணவு கட்டணங்களை அரசே ஏற்று இதுவரை 1,512 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 10,563 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 38 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு 18,760 மாணவர்கள் கூடுதலாக பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் தொடர்ந்து மேற்கொள்ளும் முயற்சிகளின் காரணமாக நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரியை விட ஏறத்தாழ 2 மடங்காக 47% பெற்று தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை போன்று ஆடவரும் உயர்கல்வி பெற்றிட முன்னெடுக்கப்பட்டதே தமிழ் புதல்வன் திட்டம். ஆடவருக்கு உயர்கல்விக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இத்திட்டத்தில் இதுவரை 5,40,511 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். மாநில பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தொகுப்பு நிதி நல்கை 767 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் செயல்படும் மாநில பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகளில் உரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் 175 கோடி ரூபாய் கொண்ட செயல்திறன் ஊக்க நிதியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கம் சிறார்கள், ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மாற்று பாலினத்தார் என அனைத்து பிரிவினரும் நலம் காக்க விளைந்திடும் முனைப்பில் முத்திரை திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவதில் முன்னோடி அரசாக இவ்வரசு திகழ்கிறது. பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் அவர்தம் விருப்பத்திற்கேற்ற கல்லூரி கல்வியை தேர்ந்தெடுப்பதில் வழிகாட்ட கல்லூரி கனவு எனும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை இத்திட்டத்தில் 2,68,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். தாய் தமிழ்நாட்டில் கல்வி கற்று தரணியை ஆளும் தகுதியை தமிழ் மாணவர் பெற்றிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமாம் நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை கல்லூரி மாணவர்களுக்கு 48,65,050 திறன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் இங்கிலாந்து, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளின் சர்வதேச பயிற்சிகளில் பங்கு பெற்றுள்ளனர். மேலும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் திறன் பயிற்சி பெற்று வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்திடும் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் 16,115 இளைஞர்கள் பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றுள்ளனர். 70,500 பேர் பயிற்சி பெற்று வருகின்றனர். ஒன்றிய குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெருமளவில் வெல்வதற்காக உதவித்தொகை, ஊக்கத்தொகை ஆகியவை வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 59 நபர்களில் 52 நபர்கள் நான் முதல்வன் திட்ட பயனாளிகள் என்பது அரசின் செயல்பாட்டுக்கு கிடைத்த நற்சான்றாகும். மக்களின் நீண்டகால கோரிக்கைகளில் 10 முன்னுரிமை கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு முன்னெடுக்கப்பட்ட உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 15,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,410 பணிகள் எடுக்கப்பட்டு 1,394 பணிகளுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு 808 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஏனைய 586 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு இளைஞர்களின் ஆற்றலை விளையாட்டுத்துறையில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் வெற்றியாளர்கள் பலரை உருவாக்கி நமது மாநிலத்தை உலகறிய செய்யும் உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேவையான விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 12,525 கிராம ஊராட்சிகளுக்கு 16,798 விளையாட்டு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 4,826 விளையாட்டு வீரர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள தேவையான விளையாட்டு
கருவிகளை தமிழ்நாட்டு வாகையர் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தந்த 5403 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 176 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் முன்னெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு 101 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம் ஆட்டம் 2026 போட்டிகளை நடத்திட 43 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடே வியக்கும் வண்ணம் கடந்த 2022ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் முதல் இளையோருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் வரை பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சிறப்புற நடத்தப்பட்டதை பாராட்டும் விதமாக இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் விளையாட்டு விருதை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கடந்த 2023 மற்றும் 25ஆம் ஆண்டுகளில் வென்றெடுத்துள்ளது. விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் என்ற விருது உள்ளிட்ட மேலும் பல விருதுகளிலும் தமிழ்நாடு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி. ஒரு லட்சிய கிராமத்தை உருவாக்குவது என்பது எந்த வகையிலும் ஒரு லட்சிய இந்தியாவை உருவாக்குவதை விட சளைத்ததில்லை என்றார் மகாத்மா காந்தியடிகள். 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை அமைத்து குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1,71,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் மேலும் 29,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதால் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் 2001ஆம் ஆண்டு வரை அரசால் கட்டி முடிக்கப்பட்ட 1,14,488 வீடுகள் 969 கோடி ரூபாய் செலவில் பழுது பார்க்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் குக்கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியினை மேம்படுத்தி வேளாண்மையும் பொருளாதார நடவடிக்கையிலும் ஊக்குவித்திட தரமான கிராம சாலைகளை அமைக்கும் நோக்கோடு செயல்படுத்தப்பட்டு வரும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இதுவரை 8,911 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20,484 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட இதுவரை 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 82,498 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிக விரைவாக நகரமயமாகி வரும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. இதன் காரணமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகிய தேவைகளை நிறைவு செய்த நோக்கோடு பல்வேறு திட்டங்களை நமது அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 5,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10,226 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாடு, சமுதாய கூடங்கள், நூலகங்கள், பூங்காக்கள், சந்தைகள், எரிவாயு தகன மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன. மேலும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் இதுவரை 1,827 பணிகள் 2,491 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுக்கப்பட்டு அவற்றில் 1,123 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு கடந்த 5 ஆண்டுகளில் 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். பெருநகர சென்னை மாநகராட்சியின் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களையும் இணைத்து சென்னை மாநகரில் அமைந்துள்ள அனைத்து குடிநீர் விநியோக நிலையங்கள் மூலம் சமச்சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்தல் வகையில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 3,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் 150 MLD திறன் கொண்ட நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் கிடைக்கப்பெறும் நிலையில் 400 MLD திறன் கொண்ட பேரூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்